சார் கேக்குதுங்க சார். ஓகே. அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை சொல்லிருங்க. அதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி ரிப்பீட்டடா வேர்ட்ஸ் இருந்தாலும் அது சொல்லிட்டு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரிங்க சார். ஓகே. அவர் நம்பர் அந்த நம்பர் தானே அது? அவர் நம்பர் தானே அது? சார் அந்த நம்பர் நான் செக் பண்றேங்க சார். புரியல. அது உங்களுடைய குழந்தையார் நம்பர் தானே அது? அவருடைய நம்பர் தானே அது? சார் நான் செக் பண்றேங்க சார். ஓகே. அது என்னன்னு செக் பண்ணிட்டு அது என்னங்கிற எரர் ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? அதை சரிங்க சால்வ் பண்ணிட்டு நீங்களா சரி. எனக்கு ஃபைனலா செக் பண்ணிட்டு ஃபைனல் காப்பி எனக்கு அனுப்புங்க. ஓகே. ஓகேங்க சார். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ எதுக்காக இன்னைக்கு மீட்டிங் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஃபீஸ் ஒர்க் அது ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் அது இதுன்னு ஓடிட்டே இருந்தது. அதனால அதில் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தோம். ஓகே. ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். அதனால அதில் கொஞ்சம் பிஸி. ஓகே. சரி. இப்போ ப்ரொக்ரெசிவ் ஃப்ளோக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ ஒன்று அந்த சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கீர்த்தனா சார் இப்போ அந்த என்கொயரி கால்ஸ் எல்லாம் வந்து கௌதம் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு ஏதாவது வச்சு கேட்டீங்களா? ஏதாவது கால்ஸ்? ஏன்னா அவருக்கு ஏதோ கால்ஸ் வரமாட்டேங்குன்னு சொன்னாரு. அதை நான் எனக்கு ரிமைண்ட் பண்ண சொன்னா அது என்னன்னு ரீசெட் பண்ண சொன்ன போன்ல இருந்து அது கால்ஸ் ஏதோ வரலின்னாரு. அதாவது கால்ஸ் வந்து டைரக்டா ஃபார்வேர்ட் ஆகி இங்க வருது. ஆக்சுவலி இங்க என்னன்னா கால்ஸ் அட்டன் பண்ண முடியும், கால் மிஸ் ஆகுது அந்த நம்பர்ல இருந்து. அந்த ப்ராப்ளத்தை நோட் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு எடுத்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி என்ன சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன ஃபால்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அது என்னங்கிறதுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். சரி. தென் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிஸ்ட், ஒரு சில நேம் லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த காலேஜஸோட லிஸ்ட். ஓகே. அந்த காலேஜஸோட வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா வி காட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் அதுல வந்து எல்லாமே இருக்கும். பட் எஸ்பெஷலி வி ஃபோக்கஸ் ஆன் வித் 3 ஏரியாஸ். ஒன்னு திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு. கண்ணு புரிஞ்சுதா? தென் நாமக்கல். இந்த ஏரியால இருக்கக்கூடிய காலேஜஸோட கனெக்டிவிட்டி மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு மட்டும் மெயில் அனுப்பிச்சிட்டு மெயில இருக்கக்கூடிய கான்டாக்டை ரிமூவ் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் மெயில் அனுப்புறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு கான்டாக்டை ரிமூவ் பண்ணிருக்கோம். ஓகே. என்ன புரிஞ்சுதா? அது ஏன்னா இமெயில் கேம்பெயினை பொறுத்தவரை என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு மேல அது யூஸ் பண்ணோம்னா அதிகமான பில்டிங்ஸ் வருது. ஆக்சுவலி வந்து அந்த சிஸ்டத்தை நம்ம மாத்திருவோம். புதுசாக இப்போ ஒரு ஆர்என்டியில் ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சிருக்கோம். அது சர்வரை ஹோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த சர்வர் வழியா கனெக்ட். ஓகே. ஓகே. ஸோ தென் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா 2024 ஸ்டார்ட் ஆகிடும், பாதி மாசம் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஜனவரி 1 ஆரம்பிச்சமா இருந்தது, இன்னைக்கு ஜனவரி 17 ஆகி போச்சு. ஒரு மாசத்தை காணும் கிட்டத்தட்ட. ஸோ வாட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு. தென் வந்து அந்த மெயினா வந்து அந்த எம்எஸ்எம்ஐ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. எம்எஸ்எம்இ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. அதான் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் மொபைல் ஆப் இருக்குல்ல, அவங்களுடைய மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எம்எஸ்எம்ஐ. அந்த எம்எஸ்எம்ஐல இருக்கக்கூடிய டீட்டெயிலுக்கு வந்து என்னன்னா இந்த நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஆப் ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். இங்க 2 ஆப் இருக்கு. ஓகே. அது வழியா வந்து என்னன்னா அந்த கான்டாக்ட் வழியா என்னன்னா எங்களை ரீச் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு எம்எஸ்எம்ஐல இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 50 பேர்த்தையாவது நம்ம ரீச் பண்ணணும். 50ல இருந்து 100 பேர். கண்ண புரிஞ்சுதா? கீர்த்தனா கேக்குதுங்களா? உங்க வாய்ஸ் ரொம்ப இதா கேக்குது ஆக்சுவலி. ஓகே. ஏதோ அன்டவர்ல எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. டவர்ல அதே ஏரியால இருக்கீங்களோ? சார் ஆமாங்க சார் எங்க ஊரே. ஓகே. சரி, பரவாயில்ல. ஸோ அதான் வந்து விஷயம் என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எம்எஸ்எம்ஐயோட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியால தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எம்எஸ்எம்ஐ பீப்புள்ஸை வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸா வந்து அசைன் பண்ணி அதுக்கான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸை பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 50 to 100 கஸ்டமரை வந்து ரீச் பண்ணணும் ரிகார்டிங் த வெப்சைட் டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா?
ஓகேங்க சார். ஓகே. ஓகே, இதுல இருந்து எடுக்கக்கூடிய பிசினஸ் நீங்க இது உள்ள நீங்க அதை ப்ராசஸ் பண்ணும்போது தான் அந்த ஒர்க் எடுத்து நம்ம மத்த கௌதம் அண்ட் சிந்துக்கு கொடுக்க முடியும். ஒர்க்கா என்ன புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகே, ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து அதை ரீச் பண்ண வைக்கணும். ஸோ ரீச் பண்ண வச்சு அதுல வரக்கூடிய லீடை எடுத்து நம்ம இதுல கொடுக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து விஷயம். எம்எஸ்எம்ஏ கான்சன்ட்ரேட் பண்ணணும் கொஞ்சம். ஓகே. ஓகே சார். ம். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகே. ஏடபிள்யூஎஸ். சார் சொல்லுங்க சார். ஸோ அந்த இது பாத்தீங்களா, அந்த லாராவில் இது அது பாத்தீங்களா? பார்த்தேங்க சார். அது ஆக்சுவலா 19th மினிட்ல எரர் வருதுங்க சார். 19th மினிட்ல எரர் வருது. ம். ஆமாங்க சார். இது பிஹெச்பி மை அட்மின்குள்ள லாகின் ஆவறக்கு அது போட்டிருக்குங்க சார். ம். அது போட்டீங்கன்னா எரர் வருதுங்க சார். ம்ஹும். ஓகே. அது ம். எப்படி சால்வ் பண்ண சரி, நான் அந்த ஒண்ணு எரர் பண்ணுங்க. கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சொல்லுங்க சார். பார்த்தேன். நான் ஒரு சொல்யூஷன் தரேன். சார். ரொம்ப சிம்பிள். சரிங்க நீங்க சார். ஒன்று பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு ம். ஆர்என்டி பண்ணுங்க. ஓகே, யூடியூப்ல சிம்பிளா வந்து சார், என்னது? லாராவில்ல மைஎஸ்கிஎல் அப்பாச்சி, ஓகேங்களா? Yes, போட்டு sir. நீங்க தமிழ், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி எதுல வேணா போட்டுக்கங்க. ஓகே, சும்மா நார்மல் ஓகேங்க வீடியோ. சார். அதுல வந்துட்டு கீழே ஓகேங்க சார். கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வீடியோ பார்க்காதீங்க. ஓகேங்க ஃபர்ஸ்ட் சார். கமெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுங்க. ஓகே, அந்த வீடியோ பத்தின அந்த ஓகே. கமெண்ட்ஸ். ஓகே, அதுல வந்து ஓகேங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த வீடியோ யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் சொல்றது திரும்ப சரிங்க சொல்லுங்க. சார். சார் டிப்ளாய் எப்படி இந்த 3 இது பண்றது எப்படி? ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ அதாவது இதே பார்க்கணும். சொல்யூஷனுக்கு அந்த எரர் மெசேஜ். பட் இங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கஜ கஜன்னு எல்லா வீடியோவும் பார்க்காம அவங்க எஸ் ஃபர்ஸ்ட் சார். எடுத்தோன்னா அந்த வீடியோட ஃபீட்பேக் பாருங்க. கமெண்ட்ஸ் ம். கமெண்ட்ஸ் நல்ல ம். கமெண்ட்ஸா நல்லா இருக்கு அப்படின்னா ஸோ அந்த ஒர்க் வீடியோவை ஆகுது ரிவ்யூ பண்ணிட்டு அப்படின்னா. ஒரு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். ம். ஸோ இதை நீங்க நோட் எஸ் பண்ணிக்கங்க. சார். இதுதான் உங்களுக்கான சரிங்க முக்கியமான சார். ஆக்டிவிட்டி. சரிங்க சார். நான் நைட்டு பார்க்குறேங்க சார். ஓகே. ஓகே, ஷூர். ஓகே, ரைட். ஓகேங்க சார். ஆ சரி. நான் எக்ஸிட் ஆகிட்டேங்க சார். இல்லைங்க, நீங்க இருக்கணும். இங்க எல்லாம் எக்ஸிட்ல ஆக முடியாது. ஏன்? கமிட்மெண்ட்டா? சாப்பிட போறேங்க சார். ஓ, இப்பதான் சாப்பாடவே போறீங்களா? ஏன் 5 மணிக்கு சோறு ஆமாங்க சார். போடட்டாங்களா? நாங்க எப்பவுமே 4:45 தாங்க சார் சாப்பிடுவோம். நீங்க மீட்டிங் போறீங்க, சரி மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிடுறேன் அப்படின்னா அம்மா கூட கூப்பிடுறாங்க. அதான் சார் சொல்லுங்க. சரி சார், எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு கடைசியா வாங்க. ஒரு ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்கும்போது பேக் வரும்போது வாங்க. ஓகே. இல்ல சரிங்க. அப்படியே மீட்டிங் ஓகே. அட்டன்ல போட்டு வச்சிருங்க. மீட்டிங் பாட்டு ஓடிட்டு இருக்கு, நீங்க பாட்டு போய் சாப்பிடுங்க. மியூட் சரிங்க பண்ணிட்டு சார். போங்க. ஒன்றும். சரிங்க சார். ஓகே, மீட்டிங் பாட்டு மீட்டிங் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? ம். ஓகே. என்ன பேசுறாங்கன்னு மட்டும் கேட்டுக்கங்க. சரியா? ம். ஓகேங்க சார். ஓகே. ம், ரைட். ஓகே. திவ்யா மேம், சார் சொல்லுங்க சார். பொங்கல் முடிச்சிட்டீங்களா? சார் முடிஞ்சுச்சு சார். ம். ஓகேங்க. வெளியில இப்போ நம்ம டீம்ல வந்து ப்ராடக்ட். தாமோதரன் சொல்லி ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? அன்னைக்கு சரிங்க பார்த்திருப்பீங்க சார். நினைக்கிறேன். ஆமாங்க சார். ஓகே. ஸோ என்ன அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் தான் வந்து ஆம், அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை வந்து செய்ய சொல்லியிருக்கேன். அவருக்கு தான் அந்த செலீனியம் ஆல்ரெடி தெரியும். ஆக்சுவலி வந்து அவர் சரிங்க வந்து சார். செலீனியம் வித் ஜாவால ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நோ த சரிங்க சார். இன்ஃபர்மேஷன். சரி. ஓகேங்களா? இப்போ ஓகே. என்ன அப்படின்னா, ஓகேங்க சார். அவர் அதை யூஸ் பண்ணி அந்த எக்கோ சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணணும். ஓகே. சரிங்க சார். ஓகே, ம். அவர் வந்து கொஞ்சம் ஆர்என்டிக்கு எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்என்டி ம். இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள வந்து எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஓகே. தென் சரிங்க வந்து சார். சரிங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த இப்போ கீர்த்தனா வந்து எஸ்பெஷலி வந்து அந்த வெப்சைட் ப்ரொமோஷன், வெப்சைட் டிசைனிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. நீங்க எப்படி வந்து சரிங்க சார். ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்க. அந்த இன்டர்ன்ஷிப் இம்ப்ளான் ட்ரைனிங்க்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க சார். சரிங்க சார். நீங்க அதாவது என்ன அப்படின்னா, இங்க ஒரே ஒரு விஷயம் தான். இங்க நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஐ கிவன் த சரிங்க ரைட்ஸ். சார். சரிங்க சார். ஃபுல் ரைட்ஸ் நான் ஓகேங்க கொடுத்துறேன். சார். ஸோ நீங்க என்ன ம். ம். டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான். இந்த டெசிஷனை வந்து எக்ஸிக்யூட் சரிங்க சார். பண்ணுவோம். ஓகேங்களா? சரிங்க சார். ஃபெயிலியர்னா சரிங்க அதுல சார். இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம சரிங்க சார். சக்சஸ் ஸ்டோரியில ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே புரியுதுங்களா? சார். எனக்கு சார் இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் சார். இப்ப இந்த இந்த கோர்ஸ்க்கு வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணீங்கன்னா அத நான் கத்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார் அது ஈஸியா. இல்ல, இங்க ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குங்க.
இவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு க்ளோன், ஒரு மாடல் ஒண்ணு இருக்கு. எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் இருக்கு. டேட்டா சயின்ஸ் சரிங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார். அதுக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தெரிஞ்சா போதும். அதை மாடலா வச்சுக்கிட்டு மீதி எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் செய்யலாம். புரியுதுங்களா? சரிங்க சார். சரிங்க. அதே மாதிரி வெப் அப்ளிகேஷனுக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சா போதும், அதை வச்சுட்டு மீதி எல்லா ப்ராஜெக்டும் செய்யலாம். ஒரு ஆப்புக்கு ஒரு சரிங்க ஆப் சார். முழுசா டிசைன் பண்ணிட்டா போதும், அதை வச்சு மீதி ஆப்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்களா? புரியுதா? இது ஒண்ணு எல்லா இதுலயும் ஒண்ணு நாம தெளிவா இருந்ததுன்னா ஒண்ணு ஃபுல்லா ரொம்ப சிம்பிளா இருக்கணும். நீங்க வந்து இங்க எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்லிடுறேன். நானே அந்த தப்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நானே அந்த சொல்லுங்க தப்பை சார். கரெக்ட் பண்ணேன். அதாவது என்னன்னா, சொல்லுங்க சார். இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நெட்ல ஒரு கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணா அப்போதைக்கு பார்க்கும்போது அவுட்புட் வந்துடும். சரிங்களா? ஆனா அது வந்து ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷனா நம்மளால உருவாக்கவே முடியாது. புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்கிராச்ல இருந்து டெவலப் பண்ணி எடுத்துட்டு வரோம். சரிங்க சார். அதாவது என்னன்னா, இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நெட்ல நான் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் தேடினீங்கன்னா அதுவே வந்துடும். அங்கேயே கோடெல்லாம் இருக்கும். அது விஷயமே கிடையாது. அங்க இருந்து கோட் எடுத்துடலாம். அதெல்லாம் மேட்டர் இல்ல. பிரச்சனை அங்க இல்ல. பட் அந்த கோடை எப்படி யூஸ் பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நம்ம அந்த கோடை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ண போறோம், அது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தென் அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம், அது எப்படி நமக்கு யூஸபிளா மாத்த போறோம், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு. அப்ப வந்து நீங்க கிட்ல எடுக்கிறதுல ஒரு மாடல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆகும். புரியுதுங்களா? அது ரா மெட்டீரியல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகும். பட் ஆனா நமக்கு ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டமா அது மாறாது. ஓகேங்களா? அப்ப அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், என்னென்ன ப்ராசஸ் எடுக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் கேர் பண்ணுங்க, கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா? தாமோதரம்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி நான் வந்து அசைன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி விஜய்க்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் தானே, விஜய் வந்து அதை டிலே பண்ணார் அல்லவா? அந்த இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து அதை வந்து நான் தாமோதரன் அவருக்கு அசைன் பண்ணிருக்கேன். சரிங்களா? அது வந்து பர்டிகுலரா என்னென்ன வருது, சிஸ்டம் வருது அப்படிங்கறத அவரை டேக் கேர் பண்ணி அது என்ன ப்ராசஸ் ஆகுது, அந்த சிஸ்டத்தை லைவ் கொண்டு வரக்கான ஸ்டெப் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் வந்து எப்படியோ அட்லீஸ்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி பாருங்க. ஓகே சார். இப்ப நாங்க ட்ரை பண்ணதுல அந்த எரர்லாம் வந்ததுல சார், அதெல்லாம் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணட்டா சார், ஏதாவது பண்ண முடியுமான்னு? சொல்லுங்க. இதுதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தாமோதரன் சொல்லுங்க சார். உங்களுக்கு திவ்யா மேம் தான் கைட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க தான் இதனுடைய ப்ராஜெக்ட் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க சில சாம்பிள்ஸ் எல்லாம் ட்ரையல் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணிக்கங்க. அவங்க சொல்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட வந்து முடிக்கிறதுக்கு பாருங்க. ஓகே, சரிங்க சார். ஓகே. ஓகே சார். ஓகே, சரி. கௌதம், அந்த இது பாத்தீங்க சார், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண சொன்னீங்கல்ல சார், அந்த இது பார்த்தேன் சார், டேப்லெட்லாம் டவுன்லோட் பண்ணேன் சார். சொல்லுங்க சார். கௌதம் ஒரே நிமிஷம், திவ்யா மேம் முடிச்சுட்டு வந்தார், ஒரே நிமிஷம். அது டவுன்லோட் பண்ணிருக்கேன் சார். பட் அதுல நம்மளுக்கு எந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஸ்கில்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது தெரியல சார். எல்லாமே இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி அந்த பியூட்டி பார்லர் அந்த எல்லாமே இருக்கு சார், நிறைய இது இருக்கு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ வந்து ட்ரைனிங்ஸ்ல வந்து விஷயம் என்னன்னா, ஒன்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறோம் அண்ட் வெப் டிசைனிங் கொடுக்குறோம். இவ்வளவுதான் நம்ம இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சர்வீஸே. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதாவது என்னன்னா ரெகுலர் இன்கம்குள்ள கொண்டு வரணும். புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாம் நீங்க இதுக்காக எஃபோர்ட் போடுறீங்க, நீங்க இதுக்காக கஷ்டப்படுறீங்க. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரணும். புரியுதுங்களா? கண்டிப்பா சார். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் கேட்கவே அருமையா இருக்கு சார். நடந்ததெல்லாம் நல்லா இருக்கு சார். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அதுதான் வந்து ரியல் ஃபேக்ட். ஏன்னா இங்க வந்து நம்ம சின்ன கம்பெனிங்கிறதுனால நம்ம விஆர் 3 பார்ட் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனில மொத்தம் 4 விதமா பீப்புளா இருப்பாங்க. ஒரு பீப்புள் எப்படின்னா, அந்த அன்னைக்கு வேலை முடிஞ்சா போதும், அது குவாலிட்டியா முடிஞ்சதா குவாலிட்டியா முடியலையோ அப்படியெல்லாம் இல்ல, வேலை முடியணும், அக்கௌண்டபிள். அதாவது என்னன்னா உள்ள வந்து பிசினஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட்ல இருப்பாங்க ஒரு பீப்புள். ஒரு பீப்புள் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம்னு ஒரு பீப்புள் இருக்கும். புரியுதுங்களா? இன்னொரு பீப்புள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், நியூ இன்வெகேஷன் அப்படிங்கிற புதுசா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும். புரியுதுங்களா?
சரிங்க சார். இது மாதிரி பீப்புளோட மைண்ட் செட்லயே நிறைய விதங்கள் இருக்கு. ஓகேங்களா, ஒரு என்டர்பிரனர் நிறைய சரி. விதங்கள் இருக்கு. இதுல அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அடுத்தது வந்து இதை எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஓகேங்களா, அடுத்த லெவல் growthக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பீப்புள் இருக்கும். இங்க என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புதுசா வந்து இன்கம் வரும். புரியுதுங்களா, இன்கம் உள்ள சரிங்க சார். வந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுதான் விஷயமே. கண்டிப்பா. ரியல் ஃபேக்ட் அதுதான். காசு வரலைன்னா வேலை செய்யறதுக்கு ம். இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகேங்களா, ஆமாங்க சார். காசு இருந்தா வேலை செய்வோம். அதான் ஹியூமனோட ரியல் ஃபேக்ட். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கிட்ட எல்லா விஷயங்களுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே இருக்கு கையில. புரியுதுங்களா, என்னன்னா மணி உள்ள கொண்டு வரணும், பிசினஸ் உள்ள எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா, அதுல நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம பீட் பண்றோம். ஓகேங்களா, நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. சேலஞ்சஸ் எல்லாம் இல்லாமலாம் இல்ல, we have the challenges. சரிங்க சார். ஓகேங்களா, அப்போ என்ன அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த மல்டி வெர்டிகல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட ஒரு வெர்டிகல்ஸ் இல்ல, மல்டி வெர்டிகல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, செகண்ட் காலேஜ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அது வழியா ஆர்டர்ஸ் வந்து பிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மினிமம் நான் சொல்றேன், ஒரு 3,000 to 5,000 rupees வந்து ஒரு நாளைக்கு பே பண்றாங்க. ஓகே, புரியுதுங்களா, அந்த ஈவெண்ட்டை பிக் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நாம சராசரியா எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ல இருந்து 20% செலவு பண்றோம். ஓகேங்களா, ஓப்பனாவே நான் சொல்றேன். ஒரு ஒரு பர்டிகுலரா அந்த ஃபேக்கல்டி அந்த ஈவெண்ட் இது பண்றாங்கன்னா, அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு செலவு பண்றோம் சாலிடா. ஒரு புது காலேஜ்ல அதாவது பழசு ஆல்ரெடி பழகுனவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கறது இல்ல. புரியுதுங்களா, புதுசா நம்ம கிட்ட பிசினஸ் கொடுக்குறவங்களுக்கு நம்ம பர்சன்டேஜ் கொடுக்கணும். அதுதான் வந்து இன்னைக்கு நிதர்சனம். புரியுதுங்களா, புது பிசினஸ் வரணும்னா we need to pay the commission. ஓகே, we need to pay the commission. ஓகே, அப்போ இதுதான் வந்து இப்ப என்ன அப்படின்னா, இந்த கமிஷனுங்கிற ஒரு பார்ட்டை வந்து நாமளே டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். புரியுதுங்களா, அந்த பேமெண்ட் நான் ஊருக்கு கொடுத்துட்டு போறேன். ஓகே, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா, பிக் த ஆர்டர், அந்த ஆர்டருக்கான பேமெண்ட் நீங்களே அதை ப்ரொசீட் பண்ணிக்கங்கற நான். ஓகே, எப்படி தேர்ட் பார்ட்டி கொடுக்குற பதில் அது உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம்லவா. அத வந்து அதனாலதான் நான் அதை சொல்றேன். நான் அதை நம்ம அப்படியே ப்ராசஸாவே அதை பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன அப்படின்னா, அதுல இருந்து வந்து நம்ம இன்கம் எப்படி இது பண்ணலாம். தென் வந்து ஒரு நார்மலா என்ன ப்ராசஸ் பண்ணனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளால வந்து ஒரு ரெகுலர் இன்கம் கொண்டு வர மாதிரி இந்த பிசினஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரணும். சரிங்களா, அதுக்காக தான் நான் எதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் இல்லாம ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்த வந்து உள்ள எடுத்துட்டு வந்தோம். ஓகேங்களா, அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல 3 விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஒன்னு வந்து அந்த டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் டிசைனிங் அண்ட் டெக்ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே டெக்ஸ்டைல உள்ள எடுத்துட்டு வரும். ஓகேங்களா, செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங், அதான் அந்த டெக்ஸ்டைலுக்குள்ள வரக்கூடிய ஒரு பார்ட் தான். ஓகேங்களா, ஃபேஷன் டிசைனிங் அந்த பார்ட்டை வந்து உள்ள எடுத்துட்டு வரும். ஓகேங்களா, தென் வந்து நல்லா தெரியுது நம்மளுடைய மேக்ஸிமம் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் கேர்ள்ஸ் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜ் கேர்ள்ஸ் தான் நம்மளுடைய ட்ரைனிங் ரைட்ஸோட மேக்ஸிமம் ஆடியன்ஸ். மீதி எல்லாம் கம்மி தான். புரியுதுங்களா மேம், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதாவது இங்க வரக்கூடியது எல்லாமே கேர்ள்ஸ் தான் அதிகம். சரிங்களா, நமக்கு ஆடியன்ஸும் அங்கதான் இருக்கிறாங்க. சரிங்களா, இப்ப என்ன அப்படின்னா, இதே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆடியன்ஸ வந்து சோ வி ஹாவ் த டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, அந்த டார்கெட் ஆடியன்ஸ வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸ் மேட்ச் ஆகுற மாதிரி வி ஆர் அசைனிங் தட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, ஒன்னு வந்து துணி தைக்கிறது மீன்ஸ் என்னது டைலரிங் ப்ராசஸ். செகண்ட் வந்து அந்த பியூட்டி பார்லரிங் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா, தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னது சம்வாட் எம்ப்ராய்டிங் சம்திங் வாட் இஸ் என்னது அது பேர் என்ன, எம்ப்ராய்டா சம்வாட் ட்ரெஸ்ல டிசைன் பண்ணுவாங்களா, அது பேர் என்ன? அது எனக்கு தெரியல ஆக்சுவலி. இட்ஸ் a process. ஏன்னா அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுல்லவா. ஸோ ஐ see that வாட் இஸ் வாட், அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியாது. அதனாலதான் உங்களை வந்து நான் ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அல்லவா? ஓகே, ஸோ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஏரியாவுக்கு இந்தந்த இதுல ஆடியன்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறத ஒரு ஃபைனலைஸ் பண்ணி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணணும்.
சரிங்க சார் இந்தியன் சரிங்க சார் ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸுக்காக கொடுத்துருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒண்ணு. அதுல இருக்கக்கூடிய ப்ரோக்ராமும் உள்ள சரி எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? சரிங்க சார் இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து ட்ரைனிங்க்கு பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ட்ரெயின் பண்ணுவேன், கீர்த்தனா ட்ரெயின் பண்ணலாம், திவ்யா நீங்க ட்ரெயின் பண்றீங்க, புரியுதுங்களா? அடுத்து 1 by 1 கௌதம் அது மாதிரி சிந்து அது மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர ட்ரெயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் யார் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம டீம்ல யார் வேணாலும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாம். ஓகே, அவங்களுக்கு 30% யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 30% கொடுத்துறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 to 40% அவங்களுக்கு கேட்டிருந்தா அது 30%. எப்படின்னா அதை வந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு 30%. ஸோ ரெவன்யூல வந்து 60-70% மீதி இருக்கும். 70%ல பாத்தீங்கன்னா 40% வந்து அந்த ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து ட்ரைனிங்கை பொறுத்தவரை பெருசா ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா 5 கம்ப்யூட்டர் தான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஓகேங்க சார் பேசிக்கா இன்வெஸ்ட் பண்ணோம்ல, கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கா இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பா ஓகேங்களா? சார் மீதி ஓகே ஒரு சார் 30% இருக்கு. 30% அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்றது. ஓகேங்களா? கம்பெனி அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும்ல, ஆமாங்க சார் அதுக்காக பண்றது 30%. ஆக மொத்தம் 100% வந்து ரீச் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஓகே இதுக்குள்ள நம்ம பேசிக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து இது பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ப்ராப்பரா வி நீட் டு டூ ஓகே த அக்கௌண்டபிலிட்டி. இதை வந்து ப்ராப்பரா ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள கொண்டு வரணும் இந்த சிஸ்டத்தை. திவ்யா மேம், நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? புரியுதுங்க சார். நான் அது பாக்குறேங்க சார். எந்த இது நம்மளுக்கு ஏதாவது நம்ம அதை சர்ச் பண்ணி எப்படி உள்ள கொண்டு வர பாக்குறேன். போறோம்? சோ நமக்கு இதுல என்ன ஓகே ஃபியூச்சர்ஸ் இருக்கு, நமக்கு ஆடியன்ஸ் இங்க இருக்காங்களா இல்லையா? புரியுதுங்களா? சரிங்க சார் பாக்குறேங்க சார். ஏன்னா சரிங்க சிலதுக்கு சார் ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க, சிலதுக்கு ஆடியன்ஸ் இங்க இல்லவே இல்லை. அப்ப நமக்கான ஆடியன்ஸ் யாரு? சரிங்களா? அப்படின்றத நமக்கான பாக்குறேன். ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்கில் ப்ரோக்ராமிங் இங்க என்ன வேணும்? ஓகேங்களா? இது மாதிரி பல ஆங்கிள் திங்க் பண்ணி அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. சரிங்களா? ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார். ஓகே, இது என்னன்னு சரி நீங்க சார் பாருங்க, பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்க. சரி ஓகேங்களா? சரிங்க தாமோதரன், சொல்லுங்க சார். ஓகே, நீங்க திவ்யா மேம் ஃபாலோ பண்ணிக்கங்க, அவங்க இன்புட் தருவாங்க. சரிங்களா? சில ப்ராசஸ்க்கான இன்புட் ஓகே அவங்க கொடுப்பாங்க. அவங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ ஓகே சார் ப்ராப்பரா செய்யணும். ஓகே, ஓகே சார் எனி இன்கன்வீனியன்ஸ் யூ பப்ளிக்லி அனௌன்ஸ் இன் அவர் குரூப். நம்ம குரூப் இருக்குல்ல, பப்ளிக்கா சொல்லலாம். சார் இது எனக்கு புரியல, இது ஓகே எனக்கு தெரியல, ஓகே நீங்க ஓகே வந்து பப்ளிக்கா யூ நீட் டு தெரியலனா தெரியலன்னு சொல்லிடணும். புரியுதா? நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ஓகே சொல்லிடுவேன், எனக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லிடுவேன், எங்க மக்கள்கிட்டயே ஓகே சொல்லிடுவேன். ஓகே, நான் பார்த்துட்டு தான் சொல்றேன்னு சொல்லுவேன். ஓகே, ம் whenever ஓகே we do that we say that அப்பவே சொல்லிடணும். எனக்கு தெரியல, நான் தெரியலன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக நான் 5 வருஷமா ஃபீல்ட் இருக்க இது கூட தெரியாதுன்னு நான் ஃபீல் பண்ணலாம் மாட்டேன். ஸோ எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே நமக்கு ஆல்வேஸ் அந்த மைண்ட் செட் எப்பவுமே இருக்கணும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி, தெரியாத தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். கரெக்டா? ஆமாங்க அதை வந்து எப்பவுமே வி ஃபாலோட் வெரி டிரான்ஸ்பரண்ட் மேனர். ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரை ஓகே பண்ணும். ஓகே, சோ இந்த உலகம் ஓகே வந்து இன்னி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களை வந்து யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. இனி யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண போறதுலாம் இல்ல. சரிங்களா? இனி நீங்க தான் ஆமாங்க ஒவ்வொன்றா டிசைட் பண்ணி ஒவ்வொரு சிங்கல்லா வச்சு உங்க லைஃபை நீங்க தான் கட்டமைக்கணும். ஓகே, நீங்க எப்படி போக போறீங்க? ஓகே, யூ ரைட் யுவர் விஷன் ஓகே இன் த டைரி. ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகே எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், உங்களோட விஷன் என்ன, மிஷன் என்ன. நீங்க இங்கிருந்து கூகுளுக்கு வேலைக்கு போக போறீங்களா, இல்ல மைக்ரோசாஃப்ட் வேலைக்கு போக போறீங்களா? புரியுதுங்களா? இல்ல நீங்க ஒரு கம்பெனி உருவாக்க போறீங்களா? என்ன வேணா இருக்கலாம். புரியுதுங்களா? XYZ எனிதிங், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, அது என்னங்கறத நீங்க நோட்ல எழுதணும். என்ன புரியுதா? அதுக்கான ப்ராசஸ் புரியுதுங்க வந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி நீங்க போகணும், அதை டிராவல் பண்ணணும். இங்க வந்து நாங்கெல்லாம் ஜஸ்ட் வி ஆர் ஒரு படிக்கட்டு மாதிரி, ஒரு ஏணி மாதிரி தான். ஓகே, யுவர் லைஃப்ல நாங்க ஒரு பார்ட்டா ஒருத்தர் இருக்கோம். ஓகே, ஆமா ஓகே, இதுல என்னன்னா மத்த கம்பெனி நமக்கு ஒரே வித்தியாசம் தான். மத்த கம்பெனி வந்து ட்ரைனிங் முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. நம்மளது என்னைக்குமே என்லெஸ் ஆன கேம் மாதிரி. ஓகே, நம்ம 2018 ஓகே இருந்து ஸ்டூடெண்ட் என்ன ஸ்டூடெண்டாவே நமக்கு இருக்கிறாங்க. 5 ஓகே வருஷம் ஓகே தாண்டி ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களா இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த இதுல இருக்க, அவங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் வேணா எங்களுக்கு மெசேஜ் போடுவாங்க, நான் மெட்டீரியல் ஃபார்வேர்ட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸ்டில் வி ஆர் இன் கனெக்ட். ஓகே காமனா ஒரு டெலிகிராம் குரூப்ல இருக்கோம், அதுல நான் காமனா எல்லாத்துக்கும் லோட் பண்ணிடுவேன், எல்லாத்துக்கும் பொதுவானது. ஓகே, யார் வேணா எடுத்துக்கலாம். ஓகே, அப்படிதான் ஓகே வச்சிருக்கோம். சார் ஓகே, இதுல வந்து யாரு இப்படிங்கறது மாதிரிலாம் இல்ல. சோ அப்ப வந்து என்னன்னா, இங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க என்னவா பண்ண போறீங்க அப்படிங்கிறது நீங்க தெளிவுபடுத்தி பண்ண. புரியுதா? புரியுதுங்க சார் ஓகே, எனக்கு தேவை என்னன்னா கொடுத்த ஒர்க்கை வந்து தப்பு இல்லாம முடிக்கும், இதுதான் மெயின். ஓகே, அதுல எந்த ஒரு பிசுறு ஓகே தட்டாம பாத்துக்கணும், அதுதான் ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார் ஓகே, சரி பாத்துங்க. ஓகே, ம் கௌதம் சார். எங்க சார்? எடப்பாடியா இங்கயா? சார் கேக்குது. புரியல. எடப்பாடி தாங்க சார். எப்ப ரிட்டர்ன்? எடப்பாடிங்க சார்.
எப்ப ரிட்டர்ன்? சார் மார்னிங் மார்னிங். ஓகே மார்னிங் ஓகே. சார் மார்னிங். ம் சரி, அடுத்து முதலமைச்சராக இருக்குது அங்கே போய் பார்த்து வட்டீங்களோ? இல்லைங்க சார், ஜல்லிக்கட்டு. ஆஹா, சரி சரி சரி. ஓகே ஓகே. இன்னைக்கு நைட் தான் போறோம், நைட் ஷிஃப்ட். இன்னைக்கு வேலை செய்யலாம்னு செல்வகுமார் சொன்னாரு. சரிங்க 7 சார். மணிக்கு 7 மணிக்கு மீதி யாருக்கும் இருந்தது அல்லவா எலக்ட்ரிஷியன் இருந்தனா ஒர்க்கருங்க, வந்திருப்பேன் நாளைக்கு. அதான் பண்ணலான்னாரு. சரிங்க சார், சரி பார்த்தேன், பாப்போம், நானும் இன்னைக்கு பாதி பார்த்தேன். முடிப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப நாளைக்கு. நாளைக்கு நைட் பாத்துக்கலாம். சரிங்க சார். நாளைக்கு ஈவினிங் இது பாத்துக்கலாம், மீதி எல்லாம் பார்த்துட்டு. சரியா? ம் ஓகே. கௌதம், அந்த ஓகே கால் வராம இருக்குன்னு சொன்னீங்களவா, அது என்னன்னு கேட்டு அதை கீர்த்தனாவுக்கு அப்டேட் பண்ணி அதை என்னன்னு சால்வ் பண்ணுங்க போன்ல. போன் எங்க இருக்கு? சரிங்க சார். கால் போன் எங்க இருக்கு? ஃபார்வர்டிங் அதானே, அது ஆஃப் பண்ண முடியலைங்க சார். சார் அதை ஃபோனு பென் பார்த்துட்டு டிரைவ் செல்வகுமார் ரெண்டு இருக்கார்ல, அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, செல்வகுமார் கொடுத்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி எஸ் அதுக்கு சார். சொல்யூஷன் சீக்கிரம் கண்டுபிடிக்கும். நாளைக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். புரிஞ்சுதா? சரிங்க சரிங்க சார். நாளைக்கு சாயங்காலம் செல்வகுமார வருவாரு. ஓகே, அப்ப செல்வகுமார் கொடுத்து அது என்னன்னு சால்வ் பண்ணும். அவர் சரிங்க தான் மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கார்லவா, நம்பிட்டே இருக்காங்க. ம் எஸ் சார். ஓகேங்க சார். ஓகே. ஓகேங்க ஸோ இது என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணும். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம சில உங்களுடைய நார்மலா ஆல்ரெடி பண்ணீங்கல்லவா, இது நாள் வரைக்கும் லேர்ன் பண்ணிருக்கீங்களவா, அது எல்லாத்தையுமே ஸ்கில் டெவலப்மெண்ட்டா நம்ம எஸ் இதுக்குள்ள சார். கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு தான் திவ்யா மேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன புரிஞ்சுதா? சரிங்க சார். அதாவது என்ன ஓகேங்க சார். அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் இங்க வந்து நம்ம ட்ரைன்ஸ் ஆஃபீஸ் எஸ் இருக்குல்லவா, இதை யூஸ் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணி எஸ் ரெகுலர் சார். இன்கம் மாதிரி டெய்லி சேலரி மாதிரி வாங்கிக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சார் புரியுது புரியுது. ஓகே, டெய்லி இன்கம், செலவு காசு வேணும்ல. ஆமாங்க சார். செலவு காசு வேணும்ல. அதுக்கு என்ன எஸ் சார். எஸ் சார். ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எஸ் சார். உங்களுக்கு எஸ் என்னென்ன சார். ஸ்கில் இருக்கு, அதை இங்க எப்படி யூஸ் பண்ணலாம், புரியுதா? அதை வச்சு எப்படி இன்கம் உள்ள கொண்டு வரலாம், அதை எஸ் வச்சு சார். என்ன எப்படி earn பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் ஐடியாஸ். சிந்து, சார் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்கு, அந்த ஸ்கில் செட்டை வச்சு என்ன இன்கம் உள்ள கொண்டு வரலாம். ஓகே, இங்க வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஓகே உண்டு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் உண்டு, லேண்ட்லைன் நாளைக்கு இந்த வாரத்திலே போட்டுருவோம், லேண்ட்லைனே போட்டுருவோம். தென் வந்து மற்ற எல்லா இதையுமே பண்ணி சிஸ்டம் வந்துடும், இன்னொரு 3 சிஸ்டம் அடிஷனலாவே வந்துடும். ஓகே, எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஸோ ஓகேங்க இதை யூஸ் பண்ணி ரெகுலரா எப்படி வந்து உள்ள பிசினஸ் எடுத்துட்டு வர போறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு யூ ரைட் த பிளான் எழுதிட்டு எனக்கு ஒவ்வொருத்தரா இண்டிவிஜுவல் பிளான். நான் என்ன சொல்றேன்னு ஓகேங்க புரியுதுங்களா? ஓகேங்க சார். புரியுதுங்க ஓகேங்க சார். ஓகே, இண்டிவிஜுவல் பிளான் என்னன்னு கிரியேட் பண்ணிட்டு கொடுங்க. அதன்படி அதை வந்து அப்படியே தப்பு இல்லாம பிசர் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஓகேங்க எஸ் புரியுதா? சார். எஸ் சார். ஓகே, ஓகேங்க சார். எஸ் சார் ப்ராப்பரா அதை புரியுது. வந்து யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி அதை வச்சு எப்படி சக்சீட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? ஓகேங்க சார். ஸோ ஓகேங்க சார். இதுதான் வந்து ஃபாலோ அப் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். ஓகே, சார் கௌதம் அன்னைக்கு மத்த சொல்லுங்க. சார் அன்னைக்கு 2 பொண்ணுங்க வந்தவங்க இன்னைக்கு சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார். அப்படியா? யார் இது? ம் நந்தா காலேஜ்ல இருந்து 2 பொண்ணுங்க நந்தா வந்திருந்தாங்க காலேஜ் சார். நாங்க ஸ்டூடெண்ட். அது பிள்ளைங்க இப்போ ஒரு பிள்ளை பே ம் பண்ணிச்சு, இன்னொரு பிள்ளை பே பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன், நாளைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறேன். சரிங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்டிஃபிகேட் கீர்த்தனா இருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல பில் பண்ணாங்கன்னா போதும். கீர்த்தனா, இங்க எத்தனை பேர் பே பண்ணிருக்காங்கம்மா? சார் அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் பண்ணிருக்கா. இங்க எதுலமா? நந்தால இருந்தா? மொட்டாம ஆமா சார், நந்தால இருந்து இந்த பூமிக்கான ஒரு பொண்ணு மட்டும்தான் பண்ணிருந்தா. குரூப்ல அவ மட்டும்தான் போஸ்ட் சரி, பண்ணிருந்தா. நீங்க கேளுங்க, குரூப்ல கேட்டுருங்க எத்தனை பேர் பே பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுக்கங்க. ஸோ தென் வந்து அவங்களுக்கான கிளாஸஸ் வந்து என்னங்கிறத ஓகே பிளான் சார். பண்ணிட்டு எங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. புரியுதுங்களா? சப்ஜெக்ட் நீங்க ஹேண்டில் பண்ண முடியுதா ஹேண்டில் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எங்கிட்ட கொடுங்க, ஓகே நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். ஓகே சார். கண்ண புரியுதுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். அதாவது சப்ஜெக்ட் நீங்க ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. சப்போஸ் ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். சரியா? ஓகே சார். எங்களுக்கு புதுசா ஏதாச்சும் வேணும்னா எங்களை கேளுங்க, சும்மா பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பா கேளுங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட் அண்ட் ஏதாவது கேட்க வேண்டாம், சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா கேளுங்க. கண்ணு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, காலேஜ்ல எப்படி படிக்கிறீங்க, ஏதாவது கான்ட்ரவர்சிஸ் இருக்கா, என்னென்ன ஹெல்ப் வேணும், என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க. அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சு எங்களுக்கு உதவி பண்ணுவோம். ஓகே, ஓகே சார். ஓகே சார். கண்ண புரிஞ்சுதா?
ஓகே. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளோட இன்டர்ன்ஷிப் அண்ட் இம்ப்ளான் ட்ரைனிங் வந்து அந்த காலேஜஸோட மெயிலுக்கு எப்படி ரீச் ஆயிடணும். கீர்த்தனா, நான் சொல்றது புரியுதாம்மா? ஒன்று ஓகே சார். ஒன்று இன்டர்ன்ஷிப் இம்ப்ளான் ட்ரைனிங்கை பற்றி அண்ட் நம்மளுடைய செமினார்ஸ் ஒர்க் ஷாப் இருக்குல்ல, கெஸ்ட் லெக்சர், எஸ் சார். இந்த இன்ஃபர்மேஷன் காலேஜுக்கு வந்து ரீச் ஆயிடும். இது வந்து கான்செப்ட் நம்பர் 1. ஓகே. செகண்ட் வந்து என்னன்னா எம்எஸ்எம்ஐக்கு வந்து நம்மளுடைய வெப் டிசைனிங், நம்மளோட ஐடி சர்வீசஸ் இருக்குல்ல, கன்சல்டிங் அண்ட் ஐடி சர்வீசஸ், அது வந்து எம்எஸ்எம்ஐக்கு ரீச் ஆயிடும். இதுதான் நான் அப்படியே கன்க்ளூட் பண்றேன். இந்த மீட்டிங்கை வந்து நான் அப்படியே கன்க்ளூட் பண்றேன். ஓகே, கண்ணு ஓகே புரிஞ்சுதா? சார். நோட் ஓகே பண்ணி சார். வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். ட்ரைனிங்கை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து காலேஜுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே. நம்மளோட ஐடி சர்வீசஸ், ஐடி கன்சல்டிங் சர்வீஸை பத்தி எதுக்கு ரீச் ஆகும்? எம்எஸ்எம்ஐல இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு ரீச் ஆகும். என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். இதுதான் 2 லாஜிக்ஸ். இந்த 2 லாஜிக்ஸை மட்டும் தப்பு இல்லாம பிசர் அடிக்காம பண்ணணும். ஓகே, பண்ணணும்னா போதும். ஓகே, நமக்கு நார்மல் என்கொயரி வந்து வர ஆரம்பிக்கும். இந்த என்கொயரிஸை வந்து ப்ராப்பரா வந்து கௌதமையோ சிந்துவோ யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி அதை பிசினஸா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். இவ்வளவுதான் விஷயமே. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். சரி ஓகே. ஓகேங்க சார். ஓகே, இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா அதை வந்து இது எஸ் பண்ணீங்கன்னா சார். போதும். ஓகே, அது எப்படி ப்ராப்பரா தப்பு இல்லாம மிஸ்டேக்ஸ் இல்லாம செய்யணும் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே. எஸ் சார். ஓகே சார். ஓகே. ஸோ இது வந்து ப்ராப்பரா வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாம செய்யணும். வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதையும் நான் பார்த்தது வரைக்கும் இப்போதைக்கு நீங்க ட்ரைனிங் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணும். செகண்ட் வந்து எம்எஸ்எம்ஐக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்குறேன்னு கன்வே பண்ணணும். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வே பண்ணி கொடுக்குறேன்னு கன்வே பண்ணணும். கிராஃபிக் டிசைனிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோங்கிற மாதிரி கன்வே பண்ணணும். இந்த 3 சர்வீஸை வந்து கன்வே பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுக்குள்ள வந்து கௌதம் இந்த லோகோ டிசைனிங் இதெல்லாம் நல்லா தெளிவா ஆராய்ச்சி பண்ணி கத்து வச்சிருக்கணும். கௌதம், புரியுதா? ஓகேங்க சார். எல்லாம் எஸ் சார். சரி சரின்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்துடக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஓகே கேட்கறாங்க. சார். நம்மகிட்ட ரிசோர்ஸ் இல்லாதனால நாங்க இப்போதைக்கு அதர் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி வச்சிட்டேன். கௌதம், புரியுதா? சார் புரியுது புரியுது. எனக்கு திருப்பூர்ல இருந்து 3 என்கொயரி வந்தது. 3 என்கொயரிக்கு நான் சொன்ன பதில் ஒரே மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா நம்மகிட்ட அந்த ரிசோர்ஸ் ஆல்ரெடி ஒருத்தர் சரிங்க இருந்தாரு, சார். கௌதம். அவர் பேரும் கௌதம் தான். சரியா? அவர் இப்போ சென்னையில ஜாயின் பண்ணங்காட்டி அவர் ரொம்ப சரிங்க சார். அவரு ஒர்க்ல ரொம்ப பிஸி ஆயிட்டார். புரியுதா? ஏன்னா அதுக்கப்புறம் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. புரியுதுங்க அவரது சார். வீடியோ ஆட்லாம் கேட்டா அவர் பண்ணி கொடுப்பாரு. அவர் இல்ல, அவைலபிள் இல்ல. ஓகே, இப்போ நீங்க அதே இடத்துல தான் நீங்களும் கௌதமா இருக்கீங்க. ஓகே, சேம் இதுல யூஐயூஎக்ஸ்ல தான் இருக்கீங்க. ஓகேங்க சார். சேம் கிராஃபிக் டிசைன்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் பாத்துக்குங்க, வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துக்குங்க. ஓகேங்க சார். ஓகே, தென் வந்து அந்த வாய்ஸ் ஓவர் பண்றது எப்படிங்கிறதையும் ஓகே. கொஞ்சம் கத்துக்கணும். புரியுதுங்களா? வாய்ஸ் பேசணும்ல, பேக்ரவுண்ட் ஆடுக்கு வாய்ஸ், எஸ் சார். அதை எப்படி எஸ் சார். பேசலாம் எஸ் சார். அப்படிங்கறத பாருங்க. அதுல வந்து எனக்கு வந்து என்னன்னா சிந்துவோட வாய்ஸ் நல்லா மேட்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சிந்து? சார் பண்ணிடலாங்க சார். பண்ணிடலாம் இல்லவா? ஸோ அவங்களோட வாய்ஸ் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ அதனால வந்து ஆட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஓகேங்க சார் பண்ணிடலாங்க. ஓகே, ஓகேங்க ஏன்னா அதுக்கு நல்ல ஒரு இது இருக்கு. நல்ல ஒரு வாண்டட் தேவைகள் நிறைய இருக்கு. அதனால என்னன்னா கையில கம்ப்யூட்டர் இருக்கு, கையில இன்டர்நெட் இருக்கு. இதை வச்சு எப்படி நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு, இதை வச்சு எப்படி மணியை உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறத யோசிங்க. தென் இதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று ஐடியா கரெக்டா பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வி காட் சக்சீட். அண்ட் நீங்க நாளைக்கு எத்தனை கம்பெனி நீங்க டிராவல் பண்ணி வெளியே போனாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு கைத்தொழில் மாதிரி இருக்கும். கைத்தொழில்னா என்ன கௌதம்? சார் கரெக்டா மெயின் இல்ல வேலை இல்லாதப்போ இந்த தொழில் இது மூலியமா கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி. கரெக்ட். இப்பயும் ஸோ உனக்கு ஐடியா இதுதான் விஷயம். சொல்றேன். நம்ம சர்வீசஸ் வந்து ஒரு கைத்தொழில் மாதிரி நீங்க கத்து வச்சுக்கணும். தப்பு இல்லாம, எரர் இல்லாம. ஓகே, மிஸ்டேக்ஸ் இங்க செய்யறது தப்பு இல்ல. புரியுதா? நம்ம ட்ரைனிங் உள்ள செய்யும் போது தப்பு கிடையாது. இன் ஹவுஸ் ப்ராஜெக்ட் தான், தப்பு இருந்தா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா கிளைண்ட்டுக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது அல்லவா? நீங்க காசு கொடுக்குறாங்கல்ல. எஸ் சார். எஸ். ஓகே, இதே ட்ரைனிங்ஸ் வெப்சைட்ல தப்பு நடந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நம்ம வெப்சைட் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா கிளைண்ட் வெப்சைட்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க? சண்டைக்கு வந்துருவாங்க. புரியுதா? ஆனா அதெல்லாம் பிசினஸ் சைட். ஓகே, ஸோ ஓகேங்க அதனால சார். வந்து இதை வந்து நீங்க தெளிவா அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா இது பண்ணிருங்க. ஓகே. தாமோதரன், சார் சொல்லுங்க சார். ஓரளவுக்கு நம்ம கம்பெனில என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா?
புரிஞ்சிச்சுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், டீம்ல யாரா இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. அவங்க அந்தந்த ப்ராசஸ பாக்குறாங்க. அந்த ப்ராசஸ பார்க்கும்போது ஓகே சப்ஜெக்ட் சார். லேர்ன் பண்றாங்க. இங்க அதான் விஷயமே. ஓகே, நம்ம பண்றதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஓகே ட்ரைனிங். ஓகே ஓகே, இங்க வேலை செய்யறோம், வேலை ஓகே செய்யும் சார். போது தான் படிக்கிறோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் இங்க ஓகே வந்து சார். என்ன ஓகே. விஷயம் அப்படின்னா, ம். நம்ம வந்து ஆஹ், படிக்கிறதுக்காக வேலை செய்யல. ஓகே, வேலை செய்யறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஓகே சார். இதுதான் வந்து வித்தியாசமான ஆமாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, நல்லா. புரிஞ்சுதுங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம படிக்கிறதுக்காக வேலை செய்யல, வேலை செய்யறதுக்காக தான் படிக்கிறோம். வாட் இஸ் மீனிங்? நாலேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இல்ல, அப்படியல்ல. அதாவது நம்ம ஆ சப்ஜெக்ட் படிக்கிறோம்னா அதை படிச்சுட்டு அப்படியே வேலை செஞ்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி நிதர்சனம் அப்படி இல்ல. வேலை செய்யும் ஆமாங்க போது சார். உண்மையால் நம்ம படிக்கவே ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை. ஆமாங்க சார். ஓகே, நான் டெக்னாலஜிஸ் இப்ப நிறைய இதாயிட்டே க்ரோ ஆயிட்டே போகுது. ஓகே, ஏன்னா நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் கேட்டிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் நீங்க செய்யும் போதுதான் உங்களுக்கு தெரியும் புதுசு புதுசா நம்ம படிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்க தள்ளப்படுவீங்க. செலினியம் பத்தி இன்னும் பல கோணங்களை நீங்க படிக்க வேண்டியது, பல ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்க ஆமாங்க வேண்டியது. சார். ஃப்ரேம் புரிஞ்சுதா? ஒர்க் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆமாங்க. அப்ப என்னன்னா நம்ம அந்த அதை உருவாக்கணும்ல, அந்த சிஸ்டத்தை. அதுக்காக நம்ம படிச்சுதான் ஆகும். ஓகே. ஆமாங்க சார். சிந்து, கௌதம், எப்ப ஜாவா ஸ்கிரிப்ட முடிப்பீங்க? how many hours you need to take? எப்ப finish பண்ணுவீங்க? சார் இன்னும் ஒரு 8 days. இந்த வீக் எண்டுக்குள்ள முடிக்கணும், சரியா? finish it. ஓகே, கௌதம் புரியுதா? எஸ் சார், புரியுதுங்க சார். கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் மூவ் இட். finish it soon. ஓகே, கீர்த்தனா வேற ஏதாவது ஓகேங்க சொல்லணுமாமா? ஓகே No, sir. ஓகே, இல்லைங்க சார். ஸோ எனிதிங் என்ன வாட்ஸ்அப்ல இது பண்ணுங்க, நம்ம அதில் பார்த்து, சரிங்களா? அதில் நம்ம பார்த்து என்னங்கிறது ப்ராசஸ் பேசி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. பை பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.